Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சில்லோட்டுக்கு வந்திருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பக்கத்தில் வெள்ளோடுக்கு போகிற ரோட்டில் வந்து இந்த சில்லோட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சில்லோட் தீம் பார்க்குக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின்லேருந்து நம்ம பார்த்துடலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த எல்லோ கலர் போர்டும் இந்த சைடில் தெரியக்கூடிய ஒரு போர்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, ஒரு ஆர்ச்சி மாதிரி. இந்த மஹால் ப்ளஸ் வந்து சில்லவுட் ரெசார்ட் இது எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. சரி, மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகணும், என்னென்ன டைமிங் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கேட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெயின் கேட்டு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நேரத்துலேயே வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 9 மணி 9:30 வரைக்கும் வெளியில் தான் இருக்கணும். என்ட்ரன்ஸ்குள்ளேயும் விட மாட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கே வந்துவிட்டோம். ஆனால் வந்து அவங்க உள்ளே விடலை. 10 மணிக்கு தான் வந்து நாங்கள் கேட் ஓப்பன் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு, அதாவது காரில் வந்துருந்தீங்க அப்படின்னா காரெலாம் பார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய வெஹிக்கிள் வேனோ பஸ்ஸோ நீங்கள் எதில் வந்திருந்தாலும் சரி அதை பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சில்லோட்டுக்கு வரீங்க அப்படின்னா இதுதான் லேண்ட்மார்க்கு. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லேண்ட்மார்க்கை நான் காமிக்கிறேன். இது வழியாக தான் நம்ம அந்த சில்லோட்டுக்குள்ளே போகணும். இப்போ கரெக்டாக மணி 9:40. இப்போ தான் வந்து கேட்டு திறந்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்கு, இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லுமே வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கு. நிறைய கார் நிறுத்திக்கலாம். நல்ல பெரிய பார்க்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேனில் வந்தாலும் சரி இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு, சில்லவுட் தீம் பார்க்குன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய்க்கலாம். நீங்கள் வாடகை வண்டி பிடிச்சிட்டு போயிருந்தீங்கனாலும் டிரைவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு டிரைவர்ஸ் வெயிட்டிங் ரூமும் தனியாக இருக்குது. அங்கே வந்து டிரைவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். டிக்கெட் ரேட் வந்து 3 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 600 ரூபா. டைமிங் வந்து 10 to 5 தான். முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற கவுண்ட்ரு வந்து ஜிபே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, அதாவது வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணுறதுக்கு, கேஷ் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கவுண்டரில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து லாக்கர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. லாக்கர் சார்ஜஸ் வந்து சின்னது எடுத்திங்கன்னா ஃபோன் மட்டும் வைக்கிறதுக்கு 20 ரூபா, கொஞ்சம் பிக் சைஸ் 50 ரூபா, டெபாசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. மொத்தம் வந்து நீங்கள் 150 ரூபா கட்டணும். அதில் வந்து 50 ரூபா சார்ஜ் போக 100 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து லாக்கர் ரூம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்லவுட் என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரை கேம் இருக்குது. இங்கே பின்னாடி வந்து அந்த ஃபனல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து பின்னாடி இருக்குது. இது வந்து டோட்டல் சில்லவுட்டோட மேப்பு. இதை நான் இப்போ பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நீங்கள் விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேப் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எந்தெந்த கேம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். லாக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவான சைஸில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சைஸில் தான் இருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தால் 2 லாக்கர் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கரும் சாப்பாடுக்கு ஒரு லாக்கரும் வச்சுக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் லாக்கரில் வச்சாச்சு. சரி, இப்போ நம்ம விளையாடுறதுக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரை கேமுக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள், அப்போ வந்து பெரியவங்க எல்லாம் விளையாடுறதுக்கான சின்ன சின்ன வாட்டர் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பெரிய 4 வாட்டர் கேம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் வந்து சரிக்கு விளையாடுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு பூல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாக அந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் வந்து எல்லாருமே வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விளாண்டுருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த ஃபனல் மாதிரியான ஒரு பெரியவங்க விளையாடுற கேமும் ப்ளஸ் வந்து அந்த சைடில் டோட்டலாக வந்து இன்னொரு 3 கேம் இருக்குது. டோட்டலாக வந்து அந்த இடத்துல 4 கேம்ஸ் வந்து வாட்டர் கேம்ஸ் அவைலபிள் தான். அதையும் வந்து பக்கத்தில் போய் காமிக்கிறேன்.
இந்த ஃபனல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீதி 3 கேமையும் விளாண்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு டிஜே இருக்கும். அங்கேயும் வந்து மலையில் நினைஞ்ச மாதிரி நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அடுத்த கேம்ஸுக்கு நம்ம போகலாம். இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தெரியக்கூடிய இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் வந்து வெளியிருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். மற்ற எந்த தீம் பார்க்லேயும் அலௌடு இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த தீம் பார்க்கில் வந்து அலௌடு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த சாப்பாடு செலவு வந்து மிச்சம். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரும்பொழுது பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சாப்பாடு வந்து நீங்கள் லாக்கரில் வச்சுட்டு வந்து தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லாக்கரை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு லாக்கரும் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு லாக்கரும் வந்து 2 லாக்கர் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இங்கே இருக்குது. பெரிய கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே பின்னாடி சைடில் இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் வந்து குழந்தைங்க அப்புறம் நான் வந்து மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லொக்கேஷன் இது. இங்கேருந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற டைரெக்ஷனில் லாஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னம்னா வேவ் பூல் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. டைமிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து வேவ் பூலில் போய் நீங்கள் அசம்பிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த வேவ் வந்து வரும்பொழுது நம்ம அதில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் சின்ன வேவ் பூலாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஒரே இடத்துலையே வந்து டம்ப் ஆன மாதிரி ஃபுல்லாக கூட்டமாயிரும். ஸோ வந்து அது கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வேவ் பூல் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு வேவ் பூலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து இந்த ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கலாம். இது இப்போ பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக உங்களோட பார்க்கும்போது கிளியராக ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வேவ் பூலை தாண்டி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து செவுறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸு. அந்த இடத்துல வந்து ஃபால்ஸில் நம்ம நனையிற மாதிரி இருந்தால் நனைஞ்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சறுக்கி விளையாடுற மாதிரியான கேம்ஸ்குள்ளே போகிறது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே தண்ணியை பார்த்த ஆசையிலேயே இங்கேயே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இது சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்குது. இதுக்கு அங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸே அவைலபிள். ஸோ வந்து நம்ம இப்போது அந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சறுக்கி விளையாடுற கேமில் இருந்து பெரியவங்க விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே, அதாவது வயதானவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப பயம் இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் கேம்ஸ் வந்து இங்கே 4 வச்சுருக்காங்க. இந்த சின்ன வாட்டர் ஸ்லைடுக்கு அப்படியே பின்னாடி பெரிய வாட்டர் ஸ்லைட் கேம்ஸ் வந்து இருக்குது. அந்த பெரிய வாட்டர் ஸ்லைட் கேம்ஸில் டோட்டலாக வந்து 8 கேம்ஸ் இருக்குது. பெரியவங்க வந்து பெரிய ஸ்லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 வாட்டர் கேம்ஸில் விளையாடலாம். அது பக்கத்துலேயே வந்து அந்த லேசி பூல் சொல்லுவோம் இல்லையா, அந்த லேசி பூலும் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஃபால்ஸ் மாதிரியான ஒரு செட்டப்பும் இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
வாட்டர் கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை கேம்ஸ் வந்து ஆக ஓன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.